வந்திருக்கோம் அப்படின்னா பேருந்துகள் எல்லாம் தரமா உற்பத்தி செஞ்சு தரக்கூடிய ஒரு சூப்பரான இடத்துக்கு தாங்க வந்திருக்கிறோம். அதுதான் நம்ம SRMPR ஆட்டோ மேனுஃபேக்சரிங் பிரைவேட் லிமிடெட். இங்க நிறையவே பஸ்களை ரொம்பவே தரமான குவாலிட்டியில தயாரிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதுல ஒரு லக்ஸூரியஸான பஸ்ஸை பத்தி தான் இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். சோ இந்த பஸ்ஸோட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன, ஃபீச்சர்ஸ் என்ன, மத்த பஸ்ஸுக்கும் இந்த பஸ்ஸுக்கும் என்னென்ன மாதிரியான டிஃபரன்ஸ் இருக்குது, எப்படி கம்ஃபர்டபுளா இந்த பஸ் இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் தாண்டி சென்ட்ரல் கவர்மெண்டோட AIS 153 அப்படிங்கிற நார்ம்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாலோ பண்ணி இந்த பஸ்ஸை பொதுமக்களுடைய பாதுகாப்புக்கு ஏற்ற மாதிரியா வடிவமைச்சிருக்காங்க. வாங்க அந்த ஸ்பெஷல் பஸ்ஸோட ஃபீச்சர்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கலாம். வேற லெவல் கம்ஃபர்ட்டுங்க, செம்ம ஃபீல் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இப்போ நம்ம இந்த பஸ்ஸோட சைடு எலிவேஷன் எப்படி இருக்கு அப்படிங்கறத பாத்திரலாம். ஸோ இந்த சைடு எலிவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி நம்ம திரும்பும் போதே இந்த கலர் தாங்க ரொம்ப அட்ராக்ட் பண்ணுது. ரொம்ப கோல்டன் பெய்ஜ் கலர்ல சூப்பரான ஒரு ஃபினிஷிங் பெயிண்டிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பெயிண்டிங்கை அட்ராக்ட் பண்ற மாதிரியே ஸ்டிக்கரிங்கும் கொடுத்துருக்காங்க. இந்த சைட்ல வந்து அவேர்னஸ் லைட் எல்இடில வந்து செட் பண்ணிருக்காங்க. நைட் டைம் டிராவல் பண்ணும்போது ஆப்போசிட்ல ஒரு பஸ் வருது அப்படிங்கறத ஆப்போசிட்ல இருக்கிறவங்களுக்கு அவேர் கொடுக்குற மாதிரியான ஒரு ஃபீல் குட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இதுல இருக்குது அப்படிங்கறது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இந்த லைட்ஸ் அப்புறம் இந்த கண்ணாடி எல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே அட்ராக்டிவா இருக்குங்க. அது மட்டும் இல்லாம தூரத்துல இருந்து பார்க்கும்போது இந்த பஸ்ல நம்ம டிராவல் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஃபீலையும் நம்மளுக்கு கொடுக்கும் கண்டிப்பா. இப்போ நம்ம இந்த பஸ்ஸோட ஃப்ரண்ட் எலிவேஷன் தான் பார்த்துட்டு இருக்கோம். இதுல டாப்ல 4 LED லைட்ஸ் கொடுத்திருக்காங்க. அண்ட் அதோட சேர்த்து ஆட்டோமேட்டட் சைடு மிரர்ஸும் கொடுத்திருக்காங்க. அண்ட் சேஃப்டி பர்பஸ்க்காக CCTV கேமராவும் ஆட் பண்ணி கொடுத்திருக்காங்க. அண்ட் ஹெட்லைட்ஸ் ரொம்பவே ஷார்ப்பாகவும் அழகாகவும் கொடுத்திருக்காங்க. அதுக்கு கீழேயே மிஸ்ட்காக ஃபாக் லேம்ப்ஸும் கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த பஸ்ஸை பார்க்கும்போது ரொம்பவே ஹைடெக்கா, ரொம்பவே கிளாஸா, மாஸா கொடுத்திருக்காங்க. புது பஸ்க்குள்ள வந்திருக்கோம். ஸோ உள்ள என்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவே எக்ஸைட்டடா இருக்கு. அண்ட் நம்ம SRMPR உருவாக்குன இந்த பஸ்ஸை இன்னைக்கு நான் உங்களுக்கு முழுசா ஒரு டூர் மாதிரி சுத்தி காட்ட போறேன். வாங்க போய் பார்க்கலாம். எல்லாமே சூப்பரா இருக்கு. இந்த கர்டைன்ஸ் எல்லாம் கூட ரொம்ப ரிச் லுக்கா எல்லோ கலர்ல கொடுத்திருக்காங்கல்ல. கண்டிப்பா ரொம்பவே அட்ராக்டிவா இருக்கு. அண்ட் இங்க இருந்து இந்த விஷன் பார்க்கும்போது கூட ரொம்ப சூப்பரா வெளியில தெரியுதுல. சூப்பரா இருக்கு. வெளியிருந்து பாக்குறதுக்கும் சரி, உள்ள வந்து பார்த்தா அதை விட பெட்டரா இருக்கு. நம்ம லாங் டைம் ஜேர்னி போகும்போதெல்லாம் நமக்கு முதுகு வலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவோம். பட் இந்த சீட்ல உட்காரும் போது அந்த கவலையே பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு தோணுது. ஒவ்வொன்றுமே பார்த்து பார்த்து கர்வ்டா ரொம்பவே அழகா கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹைட்டா இருக்கிறவங்க எல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் இடிக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவாங்க. பட் ஸ்பேஸ் வந்துட்டு நமக்கு தலைக்கும் மேலேயும் ரொம்பவே ஸ்பேசியஸா கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்ல பிரியா, இங்க வந்து சீட் பெல்ட் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சேஃபா எல்லாத்தையுமே உருவாக்கி இருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல சார்ஜிங் பாயிண்ட்டும் கொடுத்துருக்காங்க. சோ நம்ம செல்லுக்கு சார்ஜ் போட்டு வரலையே அப்படின்னு கவலையே பட வேண்டாம். சோ ரொம்பவே கம்ஃபர்டபுளான ஒரு ஜர்னிக்கு SRMPR இந்த பஸ்ஸை ரொம்ப அழகா மேனுஃபேக்சர் பண்ணிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். சரி, எப்போதுமே நம்ம லாங்கா டிராவல் பண்ணும்போது நல்லா காலை நீட்டி படுத்து தூங்கி ரொம்ப கம்ஃபர்டபுளா ஒரு ஊருக்கு போய் சேரணும் அப்படின்னு நினைப்போம். அந்த மாதிரியான டிராவலுக்கு இந்த பஸ் ரொம்பவே உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்குங்க. ஏன்னா இப்ப பாருங்களேன், நான் படுக்கவே இல்லை, உட்கார்ந்து தான் இருக்கேன். இப்படி சாஞ்சிருக்கும் போது கூட எனக்கு கழுத்து வலிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த இடத்துல வந்து சோஃபா கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கு. அண்ட் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சார்ஜிங் பாயிண்ட் கொடுத்திருக்காங்க. இங்க ஹேமரும் கொடுத்திருக்காங்க. எமர்ஜென்சி எக்ஸிட் அப்போ நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். சிங்கிளா தனியா டிராவல் பண்றப்போ மோஸ்ட்லி சிங்கிள் ஸ்லீப்பர் தான் புக் பண்ணுவாங்க. சிங்கிள் ஸ்லீப்பர் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ அப்படி போகும்போது கம்ஃபர்டபுளா இருக்குமோ இல்லையோ, அசௌகரியமா இருக்குமோ, திரும்பி படுக்கிறதுக்கெல்லாம் எப்படி இருக்குமோன்னு யோசிப்போம். பட் இந்த பஸ்ல அதெல்லாம் யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம எப்படி வேணாலும் திரும்பி படுத்துட்டு ரொம்பவே கம்ஃபர்டபுளா பயணிக்கலாம். ஒரு பஸ்ஸை மேனுஃபேக்சர் பண்ணணும் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்டோட AIS 153 அப்படிங்கிற ரூலை டோட்டலா ஃபாலோ பண்ணணும். அதுல எமர்ஜென்சி பர்பஸ்ல என்னெல்லாம் வருது அப்படின்னு பார்க்கலாம். ஒரு பஸ்ஸுக்கு 6 எக்ஸிட் இருக்கணும். அதுல 1 எமர்ஜென்சி எக்ஸிட். இதுதான் அந்த எமர்ஜென்சி எக்ஸிட். அண்ட் டாப்ல 3 எக்ஸிட் கொடுத்திருக்காங்க. ஃப்ரண்ட்ல 2 எக்ஸிட் இருக்குது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபயர் எக்ஸ்டிங்ஷர். 20 சீட்டுக்கு ஒரு ஃபயர் எக்ஸ்டிங்ஷர் இருக்கணும். அதுல வந்து குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா 5 kg இருக்கணும். அந்த வகையில இந்த பஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 3 ஃபயர் எக்ஸ்டிங்ஷர் கொடுத்திருக்காங்க. சோ டோட்டலா சேஃப்டி பர்பஸ்ல ரொம்ப கூர்ந்து கவனிச்சு இந்த பஸ்ல வந்து செயல்படுத்திருக்காங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியுது. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த பஸ்ஸனுடைய மாடல் இந்த மாதிரி தான் வேணும், இந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எப்படி சூஸ் பண்ணீங்க சார்? இப்போ வந்து நான் வந்து எந்த டைப் ஆஃப் வெஹிக்கிள் பண்ணணும்னு நான் ஐடியா பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு வந்து SRMனுடைய PR அவங்களுடைய எக்ஸ்போவில் இப்போ நான் வந்து பார்த்தேன். இவங்களோட வெஹிக்கிளுடைய டிசைன்ஸ் வந்து மேகசினில் தான் பார்த்தேன். மேகசின் பார்த்தோன்னே எனக்கு அவங்களுக்கு பிடிச்சிருந்தது. உடனே நேரடியாக இவங்களுடைய ஒர்க் ஷாப் இங்கேயே வந்து பாடி பில்டிங் செக்ஷனுக்கே வந்து இவங்களை எல்லாரையும் நான் வந்து டிஸ்கஸ் பண்ணேன். அப்புறம் வந்து நான் கேட்ட டிசைனை வந்து பண்ணி கொடுக்க முடியுமான்னு கேட்கும்போது அவங்க எல்லாம் நான் பண்ணி கொடுக்குறேன்
அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ என்னுடைய பெக்ஸ் என்னென்ன இதெல்லாம் வேணும்னு கேட்டிருந்தனோ அது எல்லாமே பக்காவாக பண்ணி கொடுத்துட்டாங்க. அதுக்கு வந்து சேர்மன் வந்து நல்லா ஒரு ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்தாங்க. அவர் என்ன கேட்குறாங்களோ அது மாதிரி பண்ணி கொடுங்க அப்படின்ட்டு. அப்புறம் சிஓ மேடம் அவங்களும் கொஞ்சம் நல்லா இது பண்ணாங்க. ஸோ நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணனோ அதே மாதிரி வெஹிக்கிள் வந்திருக்குது. நம்ம SRMPR பிரைவேட் லிமிடெட் சேஃப்டி பர்பஸ்க்காக 1 இல்ல 2 இல்ல மொத்தமா 4 இடத்துல சிசிடிவி சர்வேலன்ஸ் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம பஸ் எந்த இடத்துல இருக்கு, எந்த இடத்துல போயிட்டு இருக்கு அப்படிங்கறத பேசஞ்சர்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்காக GPS ட்ராக்கிங் அண்ட் LED மானிட்டரிங் சிஸ்டம் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம டிரைவர் பிஹேவியர் மானிட்டரிங் சிஸ்டமும் கொடுத்திருக்காங்க. சோ ஃபைனலி SRMPR ஆட்டோ மேனுஃபேக்சரிங் பிரைவேட் லிமிடெட் உருவாக்குன லக்ஸூரியஸ் ஆம்னி பஸ் ஃபுல்லா சுத்தி பார்த்தாச்சுங்க. ஃபுல்லா வந்து ஹைடெக் மாடல்ல வந்து வடிவமைச்சிருக்காங்க. ஃபீச்சர்ஸ் எல்லாம் வந்து பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு இருக்கு. முக்கியமான ஒரு விஷயம், கவர்மெண்டோட ரூல்ஸை 100% ஃபாலோ பண்ணிருக்காங்க. என்ன பிரியா? இது ரொம்பவே சேஃப், ஸ்மூத் அண்ட் ரிலையபிளான ஒரு ஆம்னி பஸ்ஸை வடிவமைச்சு கொடுத்திருக்காங்க நம்ம SRMPR.